ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாடா இன்ட்ரா இவி வர்சஸ் ஈச்சர் ப்ரோ இவி. இந்த ரெண்டு வண்டியும் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வண்டியும் பொறுத்தவரையில் நல்ல பக்காவான வண்டின்னே சொல்லலாம். முக்கியமாக வந்து பேட்டரியை பொறுத்தவரையில் 78.2 கிலோவாட் ஹவர் கொடுத்துருக்காங்க டாடா இன்ட்ரா இவிக்கு. அதே ஈச்சர் ப்ரோவை பொறுத்தவரையில் 32 கிலோவாட் ஹவர் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது ஈச்சருக்கு தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களை பார்க்கும்போது பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா டாடா இன்ட்ராயை பொறுத்தவரையில் 72 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் ஈச்சரை ப்ரோயை பொறுத்தவரையில் நமக்கு அதிகமாக இருக்குது. 80 கிலோவாட்டு பவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா டார்க்குமே முக்கியமான விஷயம். டார்க்கை பொறுத்தவரையிலையும் மாற்றங்கள் இருக்குது. டார்க்குன்னு பார்த்தோம்னா டாடா இன்ட்ரா இவியை பொறுத்தவரையில் நமக்கு 230 நியூட்டன் மீட்டர் டார்க்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பார்த்துக்கிட்டோம்னா ஈச்சர் ப்ரோ இவியை பொறுத்தவரையில் டார்க்கு வந்து மற்றபடி 300 நியூட்டன் மீட்டரில் இருக்குது. ஸோ எல்லா வகையிலையுமே இது வரைக்கும் ஈச்சர் தான் அதிகமான ஒரு இதை பெற்றிருக்குது. முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் பவரும் டார்க் மட்டுமே போதாது. மற்ற வரிசையில் பார்க்கும்போதும் பல அட்வான்டேஜஸ் இருக்குது. ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 250 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டாடா இன்ட்ரா இவி போகுது. அதே நேரம் பார்த்தோம்னா இந்த ஈச்சர் ப்ரோயை பொறுத்தவரையில் அதுவுமே கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற மாதிரி சொல்லுவாங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோம்னா வண்டியில் முக்கியமான விஷயங்கள்னு சொல்லும்போது பில்ட் குவாலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, டர்னிங் ரேடியஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறுபடுது. டிசி சார்ஜிங்னு பார்த்தோம்னா டாடா இன்ட்ராயை பொறுத்தவரையில் 60 மினிட்லேயே சார்ஜ் ஏறுது. ஈச்சரை பொறுத்தவரையில் 90 மினிட் ஆகுது. இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன இருந்தாலும் ஒரு வண்டியில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், இன்னொன்றில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கும். பேலோடுன்னு பார்த்தோம்னா 1750 கேஜி ஏற்றுற மாதிரி டாடா இன்ட்ரா இவி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தோம்னா ஈச்சர் ப்ரோ இவியை பொறுத்தவரையில் 1700 கேஜி ஏற்றுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலுமே டாடா இன்ட்ரா இந்த இதில் 50 கேஜி அதிகமாக தான் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மேட்டர் இல்லை. இருந்தாலுமே ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சுன்னே வச்சுக்கலாம். கார்கோ டெக்கை பொறுத்தவரையில் 2960 எம்எம்ல கொடுத்துருக்காங்க டாடா இன்ட்ரா. இந்த வண்டி ஈச்சரை பொறுத்தவரை 3340 எம்எம்ல இருக்குது. ஸோ லோடு ஏற்றக்கூடிய ஏரியா கார்கோ டெக் வந்து கொஞ்சம் அதிக பெருசாகவே இருக்குது ஈச்சர் ப்ரோவை பொறுத்தவரையில். மற்றபடி பார்த்தோன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் டாடா இன்ட்ரா இவியை பொறுத்தவரையில் 185 எம்எம்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் ஈச்சர் ப்ரோவை பொறுத்தவரையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 200 எம்எம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில் இது கொஞ்சம் அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். மற்றபடி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும் வண்டியை பொறுத்தவரையில். அதே வகையில் ஸ்பீடு எல்லாமே இது ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 80 km/h போகிற மாதிரி இந்த டாடா இன்ட்ராயும் ஈச்சருமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோம்னா வண்டியில் இன்டீரியர் கேபின் எல்லாமே பக்காவாக இருக்குது. மோர் பவர்னு சொல்லலாம் ஈச்சரில். அது மட்டும் இல்லை, மற்றபடி விஷயங்கள்னு பார்க்கும்போது அதோட அவுட்டர் எக்ஸ்டீரியர் டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதிக டார்க் இருக்குது ஈச்சரில். ஈச்சரை பற்றி இப்போ அதிகமான விஷயங்கள்னு சொல்லும்போது பவர், டார்க் எல்லாமே இருக்குது. லாங்கர் கார்கோ டெக் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஈச்சரை பொறுத்தவரையில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, லாங்கர் வீல் பேஸும் இருக்குது. ஏன்னா வண்டிக்கு நீளம் இருக்கனால அது இந்த வீல் பேஸும் இருக்குது. வீல் பேஸை பொறுத்தவரை இந்த நீளத்துக்கு ஏற்ற இது கொடுத்துருக்காங்க. டாடா இன்ட்ரா இவியை பொறுத்தவரை என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏறும். அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் தான். வண்டி சவாரிக்கு போகிறதுக்கு அதிகமாக ஈஸியாக ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தால் நல்லது தான். டாடா இன்ட்ரா இவிஐ லோ காஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டு வண்டியில் இந்த வண்டி லோ காஸ்ட்டில் கிடைக்குது. ஆனால் ஈச்சரை பொறுத்தவரை நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச்சர் ப்ரோ இவி அடாஸ் இருக்குது, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது, டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈச்சரில் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக சொல்ல போனால் இந்த டாட்டாவை பொறுத்தவரை சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். மற்ற இதை பொறுத்தவரை டெக்னிக்கலாக நம்ம வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வேணும்னா அந்த ஈச்சரை பார்த்துக்கலாம். ஈச்சர் ப்ரோ இவி ரிவர்ஸ் கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா வாங்குற காசுக்கு ஏற்ற மாதிரி அதிக ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. பேசிக்காக போதோம்னா டாடா இன்ட்ராவே பெஸ்ட்டு தான். ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கக்கூடியது வந்து டாட்டா தான். ஏன்னா அது குறைந்த முதலீட்டில் லாபம் பெறுவது, இது அதிக முதலீடு பண்ணி லாபம் பெறுவது. அப்படி பார்க்கும்போது டாட்டா நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஈச்சர் ப்ரோவில் இருக்குது. எல்லா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் நமக்கு தேவையானா கண்டிப்பாக இல்லை. அது வந்து ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ண பண்ண காசு கூடும். சூட்டபிள்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டு வண்டியுமே இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு வண்டியுமே சலித்தது கிடையாது. டாடா இன்ட்ரா இவி வந்து 11,4 லட்சம், அதாவது 11,75 11,75,000 அப்படின்னு சொன்னாங்க. ஈச்சர் ப்ரோ இவியை பொறுத்தவரை 16,99,000 லட்சங்கள், அதாவது கிட்டத்தட்ட 17 லட்சம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.